அனைவருக்கும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஜாஸ்மின் பாரடைஸ் காயல்பட்டினம். இனிய இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய ஈத் முபாரக். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்மார்களுக்கும் ஊர் மக்களுக்கும் எல்லாத்துக்கும் ஈத் முபாரக். எல்லாரும் நோய் நொடி இல்லாம சிறப்பா இருங்க. எல்லாத்துக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். எல்லாரும் செல்வத்தோட செழிப்பா இருக்கணும். இந்த பூ எங்க இருந்து வருதுக்கா? அருப்புக்கோட்டை, மதுரை, தூத்துக்குடி. தூத்துக்குடி. உங்களுக்கு எந்த ஊரு? எனக்கு திருச்செந்தூர். திருச்செந்தூரா? சரி, வியாபாரம்லாம் நல்லா இருக்கா? பரவாயில்லாம இருக்கீங்க. ராத்திரி 12-1 மணி வரைக்கும் வந்து வாங்குவாங்க. உங்க வியாபாரம் நல்ல முறையில் இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்கள். ரம்ஜான் வாழ்த்து சொல்றீங்களா? ரம்ஜான் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிக்கா. ஈத் முபாரக் சொல்லு. ஈத் முபாரக். பாய். வெரி குட், வெரி குட். ஓகே ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி போயிட்டு வாங்க. எல்லாம் கவனமா போங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். ஜெம் கரு நேக்கடை, காயல்பட்டினம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஈத் முபாரக். கல்டெக்ஸ் காயல்பட்டினம், ஆராம்பள்ளி. அனைவருக்கும் ரமலான் பெருநாள் வாழ்த்துக்கள். சகாயின்டெக்ஸ் காயல்பட்டினம். இந்த வருட ரமலானுக்காக வேட்டிலாம் எடுக்க வந்திருக்கிறேன். நம்ம சகாயம் இதில் பஜார்லாம் நல்லா கலகலப்பாக இருந்துச்சு. மாஷா அல்லா. சென்னையில் கூட எடுக்காமல் இங்கே நம்ம ஊரில் தான் வந்து எடுக்கணும். எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால சென்னையில் விட்டுட்டு இங்கே ஊர்லேயே வந்து எடுக்கிறேன். பஜார்லாம் நல்லா சிறப்பாக சந்தோஷமாக இருக்கு. பிள்ளைகளோட வந்து அந்த பூ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சிறப்பாக. அனைவருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். எல்லோருக்கும் ஈத் முபாரக். சந்தோஷமா நல்லபடியா கொண்டாடுங்க. எல்லாருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்ஷா அல்லாஹ். ஷாப்பிங் வந்துட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், முடிஞ்சது. சிறப்பா முடிஞ்சது. ஆமா, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு காயல் விஷன். இந்த நோன்பு ரமலான் முழுவதும் வந்து வீடியோ போடல. இந்த புதியமுத்தூர் பள்ளிவாசல் நிதிக்கா வேண்டி சில வீடியோ, ஒரு 2 வீடியோ போட்டேன். நேரம் கிடைக்கல. காரணம் என்னன்னா, நிறைய வேலைகள் இருந்துச்சு. அந்த வேலையினால ரமலான் இரவு காட்சிகள், தினம் ஒரு பள்ளிவாசல், அந்த எந்த கான்செப்டுக்குமே எனக்கு டைம் கிடைக்காம போயிடுச்சு. சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸுகள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்ன வீடியோ போட மாட்டேங்கிறீங்களா என்ன. ஸோ அவங்களுக்காக வேண்டி, அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஈகை திருநாள் பெருநாளுடைய இரவு காட்சிகளை உங்களுக்கு பகிர்ந்தளிக்கலாம்னு இருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. காயல்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் பெருநாள் இரவுங்கிறது அவ்வளவு சிறப்பா இருக்கும். காயல்பட்டினம் இல்ல, உலகம் முழுவதும் அப்படித்தான் இருக்கும்.
காயல்பட்டத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருநாள் பிறை கண்ட உடனே, பிறையை நம்ம பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, பெருநாள் அறிவிச்ச உடனே எல்லா பள்ளிகள்லயும் மகரிபுக்கு பிறகு தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தக்பீர் முழக்கத்தோட காயல்பட்டினம் வந்து உற்சாகம் அடையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்முடைய இஷா தொழுகைக்கு பிறகு சில பள்ளிகள்ல வந்து திக்ர் மஜ்லிஸ் வச்சிருப்பாங்க, சில பள்ளிகள்ல ராத்திப் வச்சிருப்பாங்க, இன்னும் சில பள்ளி வாசல்கள்ல பாத்தீங்கன்னா பயான்கள் நடக்கும். சோ சாரையா மக்கள் அதுக்கு போறதும், சின்னஞ்சிறார்கள் நடந்து போறதும், எல்லாருமே அதுல போய் கலந்துக்கிட்டு பங்கெடுப்பாங்க. ஒருபுறம் தீன் இந்த மாதிரி நடக்கும், மறுபுறம் பாத்தீங்கன்னா காயல்பட்டினம் வந்து ரொம்பவே பிஸியா இருக்கும். இது வந்து பிரதான வீதி, காயல்பட்டினத்துடைய மெயின் ரோடு பிளாக்கா இருக்கு பாருங்க, வண்டிகள் பிளாக் ஆகுது. இங்க நிறைய வந்து பூக்கடைகள் இருக்கும். இந்த பெருநாளை முன்னிட்டு அவங்க வந்து பூ கொண்டு வருவாங்க. சோ வரிசையா பாத்தீங்கன்னா பூக்கடைகள் நிறைய இருக்கும். பெண்கள் வந்து பூ அணிவதற்காக வேண்டி பண்ணுவாங்க. இந்த இன்னொரு விஷயம் என்ன, நான் காயல்பட்டினத்துல சொல்லணும், காயல்பட்டினத்துல தன்னுடைய கணவன் எப்ப ஊர்ல இருக்காங்களோ அப்ப மட்டும்தான் பூ வைப்பாங்க. கணவன் இல்லாத சமயத்துல பூ வைக்க மாட்டாங்க. இது காயல்பட்டினத்துடைய ஒரு சம்பிரதாயம். சோ எப்பெல்லாம் கணவர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாரோ அப்ப பூ அணிஞ்சிருப்பாங்க. ஒரு பெண்ணுடைய தலையில் பூ சூடி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கணவன் ஊர்ல இருக்காங்கன்னு அர்த்தம். சோ சின்ன குழந்தைகளுக்கு வைப்பாங்க, அது இயல்புதான். சோ இந்த வீடியோ காட்சிகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, தொடர்ந்து இணைந்திருங்க. எங்களது அன்பான வாடிக்கையாளர்கள், காயல்பட்டின இஸ்லாமியர்கள், உலக இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் எனது இனிய பெருநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெயந்தி பேக்கரி, ஜெயந்தி ஸ்வீட்ஸ், ஜெயந்தி ஹோட்டல் சார்பாக அன்பு இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களது பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா மக்களும் மதத்தாலேயோ மொழியாலேயோ எந்தவித பிரிவினை இல்லாமல் அன்போட சகோதரத்தனமா என்று இருக்க வேண்டும். காயல்பட்டத்தில் அருமையாக பழகி கொண்டிருக்கிறோம், அவர்களும் அன்போட பழகி கொண்டிருக்கிறார்கள். இதே போல் எல்லா ஊரிலும் எல்லா நாட்டிலும் எந்த மத பிரச்சனையோ எந்த மொழி பிரச்சனையும் இல்லாமல் அனைவரும் சகோதரத்தை அன்போடு இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா செழிப்பா இருங்க. நாட்டுல எல்லாரும் ஒத்துமையோட இணக்கத்தோடு அனந்தம்பியா எல்லாம் ஒத்துமையா நல்லா இதா இருங்க. பைரம் ஸ்ட்ரீட்டு, மெயின் ரோடு, காயல்பட்டினம். எங்க போய் வாங்கினே அங்கதான்ப்பா. புனித ரமலான் வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். வாட்சிங்க. ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அனைவருக்கும் இனிய பெருநாள் வாழ்த்துக்கள். தகப்பலல்லாஹு மின்னா மின்னக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையும் நிம்மதியும் தந்துருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. காயல்பட்டினத்தை பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, க்ரௌடு அவ்வளோ கூட்டமாக இருக்குது வருஷம். இன்ஷா அல்லாஹ் இப்போ இது வந்து பெருநாள் நைட்டு இப்போ பார்த்துட்டு இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து பெருநாள் தொழுதுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க, நல்லா எல்லா ஹக்லையும் துவா செய்யுங்க, எல்லாம் நல்லா ஒத்துமையா சந்தோஷமா இருங்க. எல்லா மக்களும் சுபிட்சமாக வாழ வேண்டும். ஆமீன். சரியான முறையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவாராக. காயல்பட்டின சொந்தங்கள் மற்றும் நமது காயல் விஷன் வாயிலாக காணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈதுல் ஃபித்ர் முபாரக். எல்லாருக்கும் ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். காயல்பட்டினம் மக்கள் சார்பாக எல்லாத்துக்குமே ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லபடியாக கொண்டாடணும். உலக மக்கள் எல்லாருமே அமைதியா சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு அல்லாஹ் ஏற்பாடு பண்ணுவாங்க. பெருநாள் இரவு காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நாளைக்கு காலையில பாத்தீங்கன்னா காயல் கிச்சன், எம்ஐ கேட்ரிங் ரெண்டும் இணைந்து வழங்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பிரியாணி. பெருநாளிலே பிரியாணி தானே. ஸோ அந்த பிரியாணியை வந்து விநியோகம் பண்ண போகிறோம். அதோடைய விளம்பரங்கள் நம்ம யூடியூப்லேயும் போட்டிருந்தோம், ஃபேஸ்புக்கில் எல்லா மீடியாக்களையும் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பிரியாணிக்குள்ள வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு. 3 மணிக்கு கிடா அறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, கறி வெட்டி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா மல்லி வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பிரியாணியை வந்து உள்ளூருக்குள்ள மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுறோம். ஏன்னா வெளியூர்களுக்கு சேல்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால் போய் கொண்டு கொடுக்க முடியாது டைமுக்கு. உள்ளூர் ஆர்டரே நமக்கு போதுமானதாக இருக்கு. பிரியாணி ஆர்டர் செஞ்ச அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், பார்க்கலாம் இன்னும் என்னென்ன காட்சிகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்கா? பார்த்துட்டீங்களா? எல்லாம் ஓகே தானே? சரி, ஓகே. 15 மட்டும் வேண்டாம். இது வந்து கத்திரிக்காய் கட்டா, அதை வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி ஆயிடுச்சுன்னா? ஆமாம், கட்டா ரெடி ஆயிடுச்சு. அப்போ 2 பூடு ரெடி ஆயிடுச்சு. சுற்றி விட்டு அப்படி மூடி. ரைட்.
இப்போ மல்லியில் போடலையே கத்திரிக்காய் உடையணுமோ? உடையவனா கண்ணு அது வந்து அந்த சூட்லேயே இருந்துடும். சூட்டில் இப்போ தான் இறக்கி வச்சுருக்கோம், வெந்துட்டுனா அப்படியே கழிஞ்சு. ஓகே. இது 15 மட்டும் வேண்டாம். அது இது சார். நாளைக்கு மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65 1/4 கிலோ, அப்புறம் பிரெட் ஜாமு, அப்புறம் முட்டை. சரி, உங்க ஆட்கள் இறக்கிட்டாங்களோ? இன்னும் 5 பேர் நிக்கிறாங்களே பின்னாடி பாருங்களேன். கத்திரிக்காய் கட்டா நம்ம கட்டை நடந்துட்டு இப்பதான் பிரெட் ஜாம் இறக்கி வச்சோம். தயிர் சம்பல், அது தயிர் சம்பல்ல அது விடிய காலம் காலையில தான். முட்டை அவியெல்லாம் காலையில. ஒரு கிலோ பிரியாணி, 1 கிலோக்கு எத்தனை? 5 கிலோ கறி போடுவீங்களா? 1 கிலோக்கு 1.5. 5 போட மாட்டீங்களா? 5 போட்டு எங்க கட்ட முடியும்? 5 போட முடியுமா? சரி, செவனப் கொடுக்குறீங்களா? அதெல்லாம் கிடையாது. செவனப் கடையில வாங்கிக்கிற வேண்டியதான் போய். சரி, இப்ப பிரியாணி, கத்திரிக்காய் கட்டா, தயிர் சம்பல், முட்டை, பிரெட் ஜாமு, பக்கெட் எத்தனை பேர் சாப்பிடலாம்? 6 ஐட்டம். ஒரு பக்கெட்டு 5 பேர், 3 கிலோ, 5 to 6 பேர் சாப்பிடலாம். அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். வியாபாரம் எப்படி போகுது? வியாபாரம் நல்லா போகுது. சரி, இன்னைக்கு வாங்கோலி போட்டியில என்னாச்சு? 10 வாங்கோலி போட்ட முடிஞ்சிட்டு 10 மணிக்கு முடிஞ்சிட்டு. 10 மணிக்கு முடிஞ்சிருச்சா? வாங்கோலி வாங்கியிருந்தேன். ஆமா, வியாபாரம் நல்லா இருந்துச்சு. சரி, பொருள் நல்லா, எல்லா பொருளும் நல்லா இருக்கு. நல்ல வியாபாரம் ஓடுது. நாட்டுக்கோழி, பண்ணக்கோழி, காடை எல்லாமே இருக்கு. பின்னால இப்பதான் சேல்ஸ் நல்லா சேல்ஸ் ஆகுது. நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க. மக்கள் நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க. எல்லாம் நல்லா இருக்கு. சரி, நான் எங்க கோழி வாங்குறேன்? நீங்க நம்மள தான் வாங்குறியா? நம்ம இப்பதான் கொடுத்தவங்க நாட்டுக்கோழி கொடுக்கணும். நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. சந்தோஷம். சிறப்பா இருக்கு. மக்களும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். மாஸ்டர் அவரு கேப்டன் எங்க? கேப்டன் இப்பதான் வீட்டுக்கு போறாங்க. பஸ் நிப்பாட்டினாங்களா? பஸ் நிப்பாட்டல, அவரை பைக்ல ஒன்று டிராப் பண்ண போயிருக்கேன். எந்த வேலையில இருந்தாலும் வேகமா செய்வாங்க. சரி, ஒரு படையவே இறக்கிருக்கீங்களா? இறக்கிருக்கோம். ஆமா, நம்ம சொன்ன உடனே எல்லா வேலையும் நடக்கும். பாய் கீழ்படுத்துவாங்க. எல்லா விஷயத்தையும் கரெக்டா இருக்கும். போட மாட்டல, ராணுவ போடுங்க. நாடா பண்ணையா? இது நாடா? கால் மஞ்சளா இருக்குல்ல. போன வாட்டி 1 கிலோ கோழி வாங்கினா 10 முட்டை ஃப்ரீ கொடுத்திய. 1 கிலோ கோழிக்கு 10 முட்டை கொடுத்தல. எத்தனை? 10 முட்டையா ஒரு கோழிக்கு? 1 கிலோக்கு? 1 கிலோ 2 முட்டையா? நான் 10 முட்டை நினைச்சேன். சரி, இப்போ எவ்வளோ, எத்தனை முட்டை கொடுத்தா? ஏன் பண்ணக்கோழி என்ன ஆஃபர்? சரி, முட்டையெல்லாம் கொடுக்கலையா? பாய், காடை முட்டை ஃப்ரீண்ணா. போன தடவை என்ன 1 கிலோ கோழி வாங்கினா 10 காடை முட்டை ஃப்ரீ. இப்போ காடை முட்டையும் இல்லை, கோழி முட்டையும் இல்லை. வரைகள் போடுவாங்க. எல்லாம் வித்து காசாக்கி முடிஞ்சு கடையை போட போறாங்க. கேட்டா ஆஃபர் போட போறாங்க. ஒரு புறம் வெடிக்கடை. என்ன எப்படி போகுது? வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? வருஷம் வருஷம் போட்டுறீங்களா? சரி, மத்தாப்பு, குளவானம், வேற என்ன இருக்கு? சக்கரம். வெடிக்காத வெடிகள் எது இருக்கா? வெடிக்காத வெடிகள், சவுண்ட் வராத வெடி. வீட்டில் இருக்கா? விளங்கிறாம. சரி, இது வெடிக்காத வெடி இருக்கா? வெடிக்காத வெடி எல்லாம் வச்சிருக்கோம். வெடிக்கிற வெடி இல்லைன்னா சின்ன குழந்தைங்களோட வெடி தான். சரி, அமீது நிறைய வாங்கிறீங்க போல இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நெஞ்சங்கள், அருமை நண்பர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த ஈகை திருநாள், இன்ப பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக், குல்லு ஆமன் வான்தும் பிஹைர். அன்பு நெஞ்சங்களே, இன்னைக்கு ஈத் பெருநாள். உலகம் முழுவதும் இந்த ஈகை திருநாளை கொண்டாடிட்டு இருக்கோம். முக்கியமாக இந்த தேசத்தை உருவாக்குனதில் எல்லாருக்கும் ஒரு பங்கு உண்டு. இந்துக்கள், முஸ்லிம்கள், எல்லா மக்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. நம்ம அப்படி தான் வாழ்ந்துட்டு வந்தோம். சமீப காலங்களில் ஒரு அந்த தங்க தாம்பாளத்தில் ஒரு லேசான கீறல் விழுந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் ஆங்காங்கே நடந்துட்டு வந்தாலும் இந்த சகோதரத்துவம் தொடரணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு என்றைக்குமே சகோதரத்துவத்திற்கு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுக்குற ஒரு மாநிலம். ஆகவே இந்த சகோதரத்துவம், இந்த நட்பு, மாமன் மாப்பிள்ளை முறை கொண்டு நம்ம எல்லாரும் ஒருத்தர் நம்ம கூப்பிடுறோம். அந்த அன்பு என்னென்னைக்கும் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் எல்லா நாடுகள்லையும் தங்கு தடையின்றி தொடர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அதை செய்ய வேண்டிய கடமை நமக்கு தான் இருக்குது, மக்களுக்கு தான்
இருக்கு என்பதையும் நினைவு கூறி எல்லாருக்கும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் அஸ்ஸலாம். ஈத் முபாரக். காயல் மக்கள் எல்லாருக்கும் ஈத் முபாரக். இன்னைக்கு கொண்டாடின வளைகுடா நாடு மக்களுக்கும் ஈத் முபாரக். இந்த வருஷம் வந்திருக்கோம், வளைகுடாலேருந்து வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. ஊர் மக்களோட கொண்டாடுறதுக்காண்டி ஃப்ளைட் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நிப்பாட்டி தான் அனுப்புறான். நம்ம எதிர்பார்க்குறமெல்லாம் எல்லா ஃப்ளைட்டும் போய் வர முடியாது. ஆமா, அல்ஹம்துலில்லாஹ் வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் மக்களோட கொண்டாடுறது மாதிரி சந்தோஷம். ஊர் மக்கள் பஜாரு நைட்டு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு இல்ல அங்க பெருனா கொண்டாடுறது இங்க. ஆமா, அங்க ரூம் தான் சமைச்சிட்டு ரூம்ல தூங்கிரும். போறது இல்ல. சரி. ஆமா, இங்க மக்களோட இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸை பாக்குறோம், வீட்டை பாக்குறோம், மக்கள் குழந்தைகள் எல்லாரும் கூட இருக்கோம். ராத்திரி எல்லாம் சுத்துறோம். அதுல நான் இன்னும் வந்து நேரத்தை வந்தேன். நீங்க சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஈத் முபாரக் எப்படி சொல்லுவீங்க அரபியில? குல்லு ஆம் பிஹைர். குல்லு ஆம் அன்தும் பிஹைர். சொல்லுங்க. ஈத் முபாரக். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அனைவருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். என்ன நீங்க பெண்டு கலந்துருக்குமே? சரி சரி. எல்லாருக்கும் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். சரி, வியாபாரம் எப்படி போகுது? வியாபாரம் நல்லா இருக்கு. கறி எப்படி கிடைக்குது? ரிஸ்க்கு உள்ள கிடைக்குதா? சரி, மாஷா அல்லாஹ். நீ போயிடணும்னா கவலைப்பட மாட்டேன். அது நல்லா தெரியும். நல்லா இருக்கு ஐட்டம், நல்ல ஐட்டமா இருக்கு. ஆமா, அல்லாஹ் ரிஸ்க் கணக்கு. யார் தர்ற அல்லாஹ் தர நாடிட்டா தடுக்க முடியாது. அவன் தடுக்க நாடிட்டா யாரும் தர முடியாது. வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இது முதல்ல சொல்ல மாட்டியா? இது இருக்கியா? ஓகே, ஸ்கூல் எக்ஸாம்லாம் முடிஞ்சுதா? உங்களுக்கு எனக்கு முடிய போகுதா? என்ன படிக்கிறா? 12th. வெரி குட். எக்ஸாம்ல எழுதிட்டியா? ஆமா, எழுதிட்டியா? நல்லா எழுதுனியா? சரி, ஓகே. நல்ல மார்க் கிடைக்குமா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, பாய். என்ன பாய், பிஸியா இருக்கீங்களா? சரி, ரொம்ப களைப்பா இருக்கிறீங்கன்னா ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய். பார்த்தீங்கன்னா வலைக்கும் அஸ்ஸலாம். மணி 12:30 ஆகுது. இப்பவும் பூக்கடைக்காரங்க இருக்கிறாங்க. அனைவருக்கும் ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். ஈத் என்ன ஊர் சுத்திட்டீங்களா? என்ன எழுதி நேரம் ஓடும்ல. கடை பூட்டியாச்சா? கடை நமக்கு நேரத்தோட பூட்டியாச்சு. சரி, கடைகள் தான் பெரிய பெரிய மச்சிக்கு பூ வைட்டு. வலைக்கும் அஸ்ஸலாம். அனைவருக்கும் என் இதயம் இணைந்த ரம்ஜான் நல் வாழ்த்துக்கள். அவங்க பேர் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க, எல்லா பறக்கத்துகளும் கிடைக்க. திருச்செந்தூர் முத்து ஸ்டோர், எம்ஜிஆர் முத்து, அருண் ஐஸ்கிரீம். வெரி குட், வெரி குட். மச்சி பூ வாங்கிட்டு போகலையா? மச்சி பூ வாங்கிட்டு போகலையா? வயசான பூ வைக்க கூட மாதிரி முதலாளியால வாங்கிக்கலாம். நாங்க தொழிலாளி தானே. பூ வாங்கிட்டு போங்க. பூ ஒரு பாய் ஹல்வா வாங்கிட்டு போங்க. ஆமா, நாத்தாவுக்கு பூ வாங்கல, வயசாயிட்டான். என்ன வயசான என்ன? சரி, ஓகே. அனைவருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். என்ன கூட்டாளி, எப்படி இருக்கிறியா? சொல்லுங்க. எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நல்வாழ்த்துக்கள். சரி, நல்வாழ்த்துக்கள். எப்படி யாரும் எப்படி போகுது? அவரும் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்புறம் சரியான கூட்டமா இருக்குதுன்னா? ஆமா, இப்போ மணி 12:30 ஆயிடுச்சு. சரி, நல்ல முறையில் வியாபாரம் பண்றது என்னுடைய வாழ்த்துக்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும். இருக்காது. 6 மாசம் பிள்ளைக்கு துணி கிடைக்குமா? இருக்குது இன்ஷா அல்லாஹ். எத்தனை வேணும் உங்களுக்கு? அனைவருக்கும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். கேட்கணும் அல்ஹம்துலில்லாஹ். போட் ஏண்டான் இருக்கோம். ஆமா, வேற என்ன? சரி, நல்ல முறையில் வியாபாரம் பண்ணுங்க. காலைல 7 மணிக்கு பார்த்தேன், தெரியும். கூட்டமா இருக்கு, களைப்பா இருக்கும்போது பார்த்தாலே தெரியுது. வர்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரெண்ட்ஸோட எங்க போயிட்டு வரியா? எங்க சுத்துறியா? நோம்புல சுத்தி பழக்கமாயி இப்ப தூக்கம் வர மாட்டேங்குது. அப்ப எக்ஸாம்லாம் முடிஞ்சுதா? மாசம் ஓதுறியா? ஏப்ரல் 8. படிக்கணுமே நல்லா. சரி, ஓகே. இன்னைக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய நாள் என்ன? அப்படியா? அப்ப எப்ப போய் தூங்குவியா? தூங்க மாட்டீங்களா? நாளைக்கு தொழுவு போங்கடா. சரி, தொழில் தூங்குவீங்களா? ஓகே, பாய். போயிட்டு வாங்க. எல்லாம் வாங்க. பாய் சொல்லிருங்க. ஈத் முபாரக் சொல்ல இல்லையா? ஈத் முபாரக். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். பார்த்து போயிட்டு வாங்க. எல்லாம் வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க. போட்டோம். கடைசியா மாட்டது கெட்ட காக்கா. பதிலா வண்டி எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க பாருங்க. அவர் பாத்துங்க.
இருட்டுல இருக்கு இல்லையா கோழி பிடிக்காம இருக்காங்க. ஏற்கனவே இருட்டு சிறப்பா என்ன சொல்லுங்க? ஈத் முபாரக் எல்லா மக்களும் ஈத் முபாரக் சிறப்பா கொண்டாடுங்க, சந்தோஷமா கொண்டாடுங்க. சரி, உங்க ரசிகர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. வண்டி எடுக்காதீங்க, ரசிகர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. பதிலா வண்டி தொடங்க, பெரிய விஐபி ஆயிட்டாரு. வா வெளியேடு 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 வெளியேடு. நான் உங்க ரசிகர், வெளியூர் பிள்ளைங்க இங்க பாருங்க, உள்ளூர் பிள்ளைங்க இருந்தா எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. எந்த ஊர்? இப்படி மோகம் தெரிய மாட்டிருக்கு, பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கு. நம்ம கட்டளை பாக்குறது பாருங்க, வண்டியை உடனே நிப்பாட்டி. ரஜினிகாந்த் கூட இந்த மதிப்பு இருக்காது, ரஜினிகாந்த் கூட இவ்வளவு மதிப்பு இருக்காது. ஏன்னா பாருங்க, கட்டளை நிறுத்தி பல வருடங்களுக்கு அப்புறம் பாக்குறோம், பல வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவாரு. சரி, உங்க சந்தித்து நன்றி. மாபெரும் ஆதரவுடன் கண்ணக்காக்காவை சூழ்ந்த கூட்டங்கள். அலைக்கும் சலாம். கரெக்டா புடிச்சிட்டீல. ஆமா, பாருங்க, விஐபி பரமாரிலங்க போறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காயல் மாநகர மக்களுக்கும் இந்தியாவில் உள்ள எல்லா இன்று பெருநாள் கொண்டாடக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஈத் முபாரக், குல்லு ஆம் அன்தும் பிகைர். இந்த நன்னாளில் நம் எல்லோரும் ஒற்றுமையுடனும் மன மகிழ்ச்சியுடனும் இன்ஷா அல்லாஹ் பெருநாளை கொண்டாடுவோம். உலக அமைதிக்காக வேண்டியும் நம் நாட்டினுடைய அமைதிக்காக வேண்டியும் எல்லாரும் துஆ செய்ய வேண்டுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன எங்க போயிட்டு வரப்படுது? எங்க டவுன் டவுனா? என்ன வாங்கிட்டு வந்தியா? என்ன வாங்கலாம் சொல்லு. வா, ஸ்நாக்ஸா? பாப்பா டவுன் டவுனை காட்டுங்க பாப்போம். வா, டவுன் டவுன் எல்லாரும் வாங்க. டவுன் டவுன் டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கா? யார் தெரியுமா? என் கொஞ்சம் ஒய்ஃபு காக்கா அமீன் சாதிக்கு வந்து என் ஒய்ஃபு காக்கா. இல்லைங்க, காக்கா இல்ல, தம்பியா? காக்கா தான் காக்கா, எனக்கே மறந்து போச்சு. அமீன் சாதிக்கு வந்து ஒய்ஃபுக்கு தம்பி. சரி, தம்பியா காக்காங்கிறத பின்னாடி வந்துக்கிறோம். ஏன்னா சரி, ஓகே. இப்போ என்ன போயிட்டு வந்து டவுன் டவுன் போயிட்டு இப்போ எங்க போறீங்க? வீட்டுக்கா? சரி, என்ன சொல்ல போறீங்க? சரி, எல்லாத்துக்கும் ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நோம்பு பெருநாள் நல் வாழ்த்துக்கள். சரி, ஓகே. வீட்டுக்கு போய் ஸ்நாக்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. ஆரிராம, சரியா? ஓகே, டவுன் டவுனுக்கு ஒரு ஹேட்ஸ் அப். வாவ். சரி, ஓகே ஓகே. ரமலான் பெருநாளுடைய இரவு காட்சிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நிறைய இடங்களுக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சு. நேரம் வந்து குறுகிய நேரமா இருக்கு. இன்னும் என்னுடைய பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு தைக்க கொடுத்த அந்த ட்ரெஸ் எல்லாம் போய் வாங்கணும். இப்போ மணி 12க்கு மேல ஆயிடுச்சு. என்னால முடிஞ்ச அளவு கவரேஜ் பண்ணிருக்கேன். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பெருநாள் வந்து ஒரு சாதாரண நாளா கடந்து ஒரு சந்தோஷமான மகிழ்வான நாளா கடந்து போயிடும். அதே சமயம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர், இந்த உள்ளூர் வாசிகள் அங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் இது வந்து பெரிய பொக்கிஷமா இருக்கும். நம்ம முகங்களை பாக்குறது, நம்ம ஆட்களை பாக்குறது, நம்ம ஊரை பாக்குறது, நம்ம கறிக்கடை, கோழிக்கடை, நம்ம பஜார், இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மண்ணுடைய மகிமை அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ, இந்த காட்சிகள்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வாழ் காயலர்களுக்கும் இன்னும் வெளிநாட்டில் உள்ள நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் தான் இதை வந்து நம்ம அர்ப்பணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.